தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். திருவிவிலியம் கேட்டு எடுத்து வாசிப்போம். தொடக்க நூல் 25. ஆபிரகாமின் ஏனைய வழிமரபினர். ஆபிரகாம் 96 என்ற பெயருடைய வேறொரு பெண்ணை மணந்து கொண்டார். அவருக்கு சிம்ரான், யோக்சான், பேதால், மிதியான், யுகபாக், குவாக்கு என்பவர்களை பெற்றெடுத்தார். மோக்சான் சோபாவையும் தெதானியும் பெற்றார். தெதானின் புதல்வர்கள் ஆக்கூரையும் லெத்தூசியும் இளையசீப் ஆவார். மிதியானின் புதல்வர் எப்பேர், அனாக்கு, அபிதா, எஸ்தயா ஆவார். இவர்கள் அனைவரும் கென்னூற்றாவின் புதல்வர். ஆபிரகாம் தன் மகள் ஈசாக்குக்கு தமக்குரிய செல்வங்கள் அனைத்தையும் கொடுத்தார். ஆனால் அவருடைய மறுமனைவியின் பிள்ளைகளுக்கு அன்பளிப்புகளால் கொடுத்து தாம் உயிரோடு இருக்கும்போதே தன் மகள் ஈசாக்கிடமிருந்து பிரிந்து கீழ் திசை நாட்டிற்கு அனுப்பிவிட்டார். ஆபிரகாமின் இறப்பு. ஆபிரகாம் 175 ஆண்டுகள் வாழ்ந்தார். அவர் முதியவராகி நிறைந்த வாழ்நாள்களை கடந்து நல்ல நரைவயதிலும் இறந்து தம் மூதாதையர்களோடு சேர்த்து கொள்ளப்பட்டார். அவர் புதல்வர்களாகிய ஈசாக்கும் இஸ்மையிலும் மப்ரே நகருக்கு கிழக்கே இத்தியனான சோவாரின் மகன் எப்ரோனிடம் நிலத்தில் இருந்து மக்பேலா குகையில் அவரை அடைக்க செய்தான். அவர் அந்த நிலத்தை தான் இத்தியரிடமிருந்து விலைக்கு வாங்கியிருந்தார். அதில் அவர் தம் மனைவியை சாராவோடு அடக்கம் செய்யப்பட்டார். ஆபிரகாம் இறந்த பின் அவர் மகன் ஈசாக்கிற்கு கடவுள் ஆசி வழங்கினார். பேர்லாக்காயி என்ற இடத்தில் ஈசாக் வாழ்ந்து வந்தான். இஸ்மாயிலின் வழிமரபினர் சாராவின் பணிப்பெண்ணுக்கு எகிப்தியலான ஆகார் ஆபிரமாவுக்கு பெற்ற மகளான இஸ்ரேலரின் வழிமரபினர் பின் வருபவர் ஆவர். பிறந்த வாரிசையின்படி இஸ்மாயிலின் புதல்வரின் பெயர்கள்: இஸ்ரமேயின் மூத்த மகள் நெபேயத்து, கேதார், அத்பியேல், மிப்காம், மிகமா, தூமா, மாசா, ஆதாது, தேமா, எட்ரூர், நரம்பிசு, கெராமா. இவர்களே இஸ்மாயிலின் புதல்வர்கள். 11 குலங்கள் தலைவர்களாக இவர்கள் தம் குடியிருந்தவர்களுக்கு பாளையங்களுக்கும் தம் பெயர்களிடையே இட்டனர். இஸ்மாயில் மொத்தம் 137 ஆண்டுகள் வாழ்ந்த பின் இறந்தார். அவர் இறந்ததும் தம் இனத்தாரோடு சேர்ந்து கொள்ளப்பட்டார். அவர்கள் அவிலாவுக்கு குறுக்கும் இடைப்பட்ட பகுதியில் வாழ்ந்து வந்தார். இது எகிப்தியருக்கு கிழக்கே ஆசியா வரை உள்ளது. இவர்கள் தங்கள் சகோதரர்கள் அனைவரையும் விட்டு பிரிந்து வாழ்ந்தனர். ஏசா யாக்கோபின் பிறப்பு. ஆபிரகாமின் மகன் ஈசாக்கின் வழிமரபினர் பின் வருபவர்கள் ஆவார். ஆபிரகாம் ஈசாக்கின் பெற்றார். ஈசாக்கிற்கு 40 வயதான பொழுது பதான் அராமை சார்ந்த அரமேயன் பெத்வேயின் மகளுக்கு ஆமேயன்
அரசமேயின் லாபானின் சகோதரியான ரெபேக்காவையும் மணந்து கொண்டார். ஈசாக்கு மலடியாயிருந்த தன் மனைவியை ஆண்டவரிடம் மன்றாடினார். ஆண்டவரும் அவர் மன்றாட்டை கேட்டருளுமாறு அவள் மனைவிக்கு ரெபேக்கா கருத்தரித்தார். ஆனால் அவருடைய கருத்தரிப்பில் இருந்த புதல்வர்கள் தங்களுக்கு முட்டி மோதி கொண்டனர். அதை உணர்ந்த அவர், எனக்கு இப்படி நடந்தது ஏன் என்று ஆண்டவரிடம் கேட்டு சென்றார். ஆண்டவர் அவரை நோக்கி, உன் கருப்பையில் 2 இனங்கள் உள்ளன. உன் வயிற்றிலிருந்தே ஈரினத்தார் பிறந்திருப்பர். ஓர் இனம் மற்றதை விட வலிமை மிக்கதாய் இருக்கும். மூத்தவன் இளையவனுக்கும் பணிந்திருப்பான் என்றார். அவருக்கு பேறுகாலம் நிறைவுற்ற போது 2 பிள்ளைகள் கருப்பையில் இருந்தன. முதலாவதாக வெளியே வந்த பிள்ளை செந்நிறமாகவும் அவன் உடல் முழுவதும் முடியுமானாக இருந்தது. எனவே அவனுக்கு ஏசா என்று பெயரிட்டார். 2வது பிள்ளை தன் சகோதரன் ஏசாவின் குதிக்காலை கையால் பற்றி கொண்டு வெளியே வந்தான். எனவே அவனுக்கு யாக்கோப்பு என்று பெயரிட்டான். அவர்கள் பிறந்தபோது ஈசாக்கிற்கு வயது 60. ஏசா தலைமகனுக்கு உரிய விற்றுவிடல். ஏசா தலைமகனுக்குரிமையை விற்றுவிடல். இருவரும் வளர்ந்து இளைஞனான பொழுது அவர்களுக்குள் ஏசா வேட்டையில் வல்லவனாய் திறந்த வெளி மனிதனாய் வாழ்ந்து வந்தான். ஆனால் யாக்கோப்பு பண்புடையவனாயும் கூடாரத்தில் உறைபவராயும் வாழ்ந்து வந்தான். ஏசா வேட்டையாடி வந்ததை உணவின் பொருட்டு ஈசாக்குக்கு அவர்கள் மேல் அன்பு கொண்டிருந்தார். ரெபேக்காவுக்கும் யாக்கோப்பின் மீது அன்பு கொண்டிருந்தார். ஒரு நாள் யாக்கோப்பு சுவையான கூழ் சமைத்து கொண்டிருந்த போது ஏசா களைத்து போய் திறந்த வெளியிலிருந்து வந்தான். அவன் யாக்கோப்பிடம், நான் களைப்பாய் இருக்கிறேன். இந்த செந்நிற சுவையான கூழ் எனக்கு கொஞ்சம் கொடு என்றான். அவனும் ஏதோம் என்னும் பெயர் வழங்கியதற்கு இதுவே காரணம். யாக்கோப்பு அவனை நோக்கி, உமது தலைமகனுக்குரிய உரிமையை இப்போதே விற்றுவிடு என்றான். அவன், நானோ சாகப் போகிறேன். தலைமகனுக்குரிமையால் எனக்கு என்ன பயன் என்றான். யாக்கோப்பு, இப்போது எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். எனவே ஏசா ஆணையிட்டு தலைமைக்குரிமையை யாக்கோப்பிற்கு விற்றுவிட்டான். யாக்கோப்பு ஏசாவிற்கு கொஞ்சம் அப்பமும் சுவையான பயிரிட்ட கூழும் கொடுக்க அவனும் உண்டு குடித்து தன் வழியில் சென்றான். இவ்வாறு ஏசா தன் தலைமை மகனுக்குரிய உரிமையை அவமதித்தான். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.